மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பத்தி நிறைய வீடியோ போட்டுருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற நம்புறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா VLOOKUP அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நிறைய ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்போம். அதுல வந்து டைப் ஆஃப் எரர்ஸ் என்னன்றதை பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோல முக்கியமா வந்து எரர்ஸ் என்னென்ன எரர் வருதுன்னா மொத்தம் 4 டைப் எரர் வரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி ஹேஷ் மார்க் போட்டு என் போட்டு ஸ்லாஷ் போட்டு ஏறிக்கல நாட் அவைலபிள் அப்படின்னா என்ன எரர் எப்போ வரப்போகுதுன்னு பார்க்க போறோம். அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி ஹேஷ் மார்க் போட்டு REF அப்படின்னு சொல்லி போட்டு வருது இல்லையா, ஒரு எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள் போட்டு இந்த எரர் என்ன சொல்லி பார்ப்போம். மூணாவது வீடியோ என்ன பார்க்க போறோம்னா இந்த ஹேஷ் மார்க் போட்டு NAME கொஸ்டின் மார்க் போட்டுல இது என்ன எரர்னு பார்க்க போறோம். நாலாவது எரர் என்னது, இங்க பாருங்க ஹேஷ் மார்க் போட்டு வேல்யூ சொல்லி இருக்கு இல்லையா, இதுதான். ஓகே, ஸோ இது இந்த இடத்துல நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக தெரியுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ மொத்தம் 4 வீடியோ போட போறேன். இந்த வீடியோல என்னன்னு சொல்லி இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நாட் அவைலபிள் அப்படின்ற ஹேஷ் மார்க் பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸோ இது வந்து டேபிள் ரேஞ்ச். நமக்கு வந்து டேபிள் ரேஞ்ச் வந்து எம்ப்ளாயி ஐடி நேம் ரீஜன் இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து VLOOKUPல வந்து கரெக்டான ஃபார்முலா வந்து நேமும் ரீஜனும் VLOOKUP பண்ணி கொண்டாச்சு. ஓகே, லோகேஷ் E003 என்ன இருக்கு இங்க பாருங்க, லோகேஷ் சொல்லி வந்திருக்கு. சரியா, நேம் வந்து லோகேஷ், ரீஜன் வந்து வெஸ்ட் சொல்லி வந்துச்சு. ஓகே, இங்க என்ன இருக்கு, இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டிருக்கு. ஓகே, ஸோ இதுல வந்து லொகேஷன் இடத்துல வந்து I8ல பாருங்க இந்த டேபிள் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, $B $9 ஃபுல் கோலன் $D $13 சொல்லி அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்ல என்ட்ரியா இருக்கு. ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டாச்சுன்னா என்ன இருக்கு, $B $9 D $13 சொல்லி வந்திருக்கு இல்லையா. ஸோ அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்ல இருக்கிறதுனால டேபிள் ரேஞ்ச் நமக்கு மாறல, கரெக்டா தான் இருக்கு. அப்புறம் ஏன் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க இருந்து நம்ம லோகேஷ் அப்படின்ற இடத்துல அதாவது I8ல காப்பி பண்ணிட்டு L8ல போட்டோம் அப்படின்னு ஆச்சுன்னா லுக்கப் வேல்யூ வந்து இங்க பாருங்க I7 இருக்கு இல்லையா, புரிஞ்சுதுங்களா, இங்க I7 இருக்கு. இங்க போகும்போது என்ன ஆகும், அப்படியே L7 மாறி, புரிஞ்சுங்களா உங்களுக்கு, L7 வந்திருக்கு. இதை மறுபடியும் காப்பி பண்ணி போடும்போது வந்து இப்படி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க I7ல இருக்கிறத காப்பி பண்ணி இங்க போட்டோன்னா L7 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஆனா கரெக்டா தானே வந்திருக்கும் நமக்கு. ஏன் நமக்கு வரல அப்படின்னு பார்த்தோம்னா E-005ன்ற ஒரு லுக்கப் வேல்யூ எம்ப்ளாயி ஐடின்றது இருக்குதான்னு பாக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், E-005 இந்த ரேஞ்சிலே இல்லை, அதனால இது வந்து நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. புரிஞ்சுங்களா. ஸோ ஒரு லுக்கப் வேல்யூ அந்த டேபிள்ல இல்லைன்னா நாட் அவைலபிள்னு சொல்லி வரும். அதுதான் இந்த இடத்துல நம்ம வந்து ஃபார்முலா பார்னு சொல்லி போட்டிருக்கோம் இல்லையா, ஃபார்முலா இன் L8 சொல்லி போட்டு இந்த இடத்துல வந்து லுக்கப் வேல்யூ L7ல கொடுத்துருக்க வேல்யூ இல்லை. இப்போ நான் L7ல போயிட்டு E-001 கொடுத்தா வேல்யூ வரும், அப்புறம் E-002 கொடுத்தா நேம் வருது, E-003 கொடுத்தா வருது, E-004 கொடுத்தா வேல்யூ நேம்லாம் வருது இல்லையா, E-005 கொடுத்தோம்னா நாட் அவைலபிள் சொல்லி வந்துருச்சு. ஓகே, அடுத்தது கீழே வந்து இங்க பாத்தீங்கன்னா நாட் அவைலபிள் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது L8ல உண்டானதுக்கு இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த ஏரியா பாருங்க. ஓகே, லுக்கப் வேல்யூ நாட் அவைலபிள், ஃபார்முலா வந்து ஈக்குவல் டு VLOOKUP L7 is the lookup value where E-005 is there which is not available in the table range comma to false எல்லாமே கரெக்ட் தான். ஸோ லுக்கப் வேல்யூ நாட் அவைலபிள் அப்படின்ற ரீசன். இங்க பாத்தீங்கன்னா காலம் இண்டெக்ஸ் நம்பர் நாட் அவைலபிள்னு சொல்லி வரும். ஸோ இங்க வந்து நம்ம காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து ரீஜன்ல என்ன ஃபார்முலா இருக்குன்னு சொல்லி இங்க காமிக்கிற பாருங்க. இதுல பாருங்க L7 கரெக்ட் தானே. ஓகே, L7 இப்போ வந்து நான் E-001 அப்படின்னு சொல்லி போடுறேன்னு வச்சுக்கோங்க. இங்க இடத்துல வந்து நமக்கு ரெஃபரன்ஸ் சொல்லி வருது. E-002 போட்டாச்சுன்னா ரெஃபரன்ஸ் வருது, E-003 போட்டாலும் ரெஃபரன்ஸ் வருது இல்லையா, E-004 போட்டா ரெஃபரன்ஸ் வருது. அந்த ஃபார்முலா என்னன்றது அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். E-005 போட்டாச்சுன்னா NA வந்திருக்கு. ஓகே, இந்த E-005 வந்து NA அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்துல L7 அப்படின்றது கரெக்டா இருக்கு, இந்த டேபிள் அரே கரெக்டா இருக்கு, நம்பர் 4ன்னு ஒரு காலம் இண்டெக்ஸ் அந்த டேபிளுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, E-005 லுக்கப் வேல்யூ ஃபர்ஸ்ட் இல்லைன்னு சொல்லி கரெக்டா கண்டுபிடிச்சது. ஆனால் லுக்கப் வேல்யூ இருக்கிற மாதிரி போட்டாச்சுன்னா REFன்னு சொல்லி வருது. ஸோ இந்த REF அப்படின்றது என்ன அப்படின்றத அடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ, டேக் கேர், பை.